கோயில் வந்துருச்சு, எல்லாரும் இறங்குங்க. சேர இறக்குங்க. சரி சாமானி சூதானமா இறங்குங்கப்பா. சரிப்பா சரிப்பா, நாங்க இறங்கிட்டோம். அப்படியே மெதுவா இறக்கி சேர்ல உட்காருங்க. கன்னிமார்களே, நெல்லு, வெல்லம், மஞ்சக்கிழங்குன்னு எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு நான் வச்சிருக்கேன். அம்புட்டியும் பார்த்து கவனமா இறக்கி கொண்டு வாங்களே. முதல்ல சேர் இறக்கி போட்டு பெருசா இறக்குங்க. சரி நீ இல்ல பார்த்து இறங்குங்களா? பார்த்து பார்த்து மெதுவா பார்த்து. வாங்க போலாம். இல்ல உடனே பார்த்து பத்திரம். இல்லையே பார்த்து. எவன்லே அது இந்த கோயில்ல கொண்டு வந்து இப்படி ஒரு காட்டுக்குள்ளார வச்சிருக்கான்? என்ன இது ஒரே செல்ல பிடிச்ச வேலையா இருக்கு. எலே சவுந்தரம், நான் செவனேன்னு வீட்டுல உட்கார்ந்து இருப்பேன், நீயும் வந்தாவணும்னு வலுக்கட்டாயமா என்ன கூட்டிட்டு வந்திருக்க. வீட்டுல உட்காந்து என்ன செய்ய போறீங்க? சரி போ போ போ. ஏய் இருப்பா இருப்பா, யாருப்பா இந்த சிலை இங்க வச்சது? நான் இப்பதான் பாக்கேன். இலே, அண்ணமாருனா வெறும் 3 அருவா தானே நட்டு வச்சிருப்பாவ. ஏத்தா, ஏதாவது வேண்டுதலுக்காக வச்சிருப்பாங்க நம்மள மாதிரி. வாங்க நம்ம வேண்டுதல நம்ம பாப்போம். அண்ணே, என்னண்ணே இந்த சிலை நெசமாவே மனுஷா உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு? ஆமால, இப்பதான் இந்த கம்ப்யூட்டர்ல 3D பிரிண்ட் எல்லாம் வருதுன்னு சொல்லுதாவளா. வெளிநாட்டுல எல்லாம் மெழுகு சிலை வச்சிருப்பான்னு சொல்லுவாங்கல, அப்படியே ஆளையே பார்த்தா மாதிரி இருக்கும்ட்டு அந்த மாதிரி அவனை செஞ்சு வச்சிருக்கான் போல இருக்கு. நல்லா தான் செஞ்சு வச்சிருக்கான். சரி வா வா, டைம் ஆகுதுல. பாத்துல இல்ல உடங்குடி விறகுல எங்கள. ஏப்பா அது மினி லாரியில வருதுப்பா, செத்த நேரத்துல வந்துரும்பா. சின்னையா, சடங்கு சாங்கியம் எல்லாம் ஒண்ணு கூட விடக்கூடாது. அம்புட்டியும் குறையில்லாம செஞ்சிடணும், பாத்துக்கோங்க. சரிதா, அதுக்கு தானே நான் இப்போ வந்திருக்கேன். கன்னிமாருக்கு பொங்க வச்சா உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். பிறந்த மக்களும் வாழ வந்த மக்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. தாத்தா, இந்த சாமி எல்லாம் ஆறு உருவாக்குனது? யாரும் உருவாக்கல அத்தா, பல தலைமுறைக்கு முன்னால உசுரோடு இருந்த நம்ம சொந்த பந்தம் தான் இவங்க எல்லாம். ஆமாத்தா, இவங்க நம்ம வம்சத்துல பிறந்து வளர்ந்தவங்க. கண்ணி இல்லாம இறந்து போயிட்டாங்களா, அதான் சாமியா வச்சு கும்பிடுதோம். அவங்க மனசு நொந்து சாபம் விட்டுறக்கூடாதுன்னு தான் இம்போட்டு பூசையை நான் பண்ண சொல்றேன். பொம்பளை பிள்ளைங்க மனசு மட்டும் கோணாம பாத்துக்குங்க. தாத்தா, நான் என் கண்ணுக்கு கண்ணா வச்சு என் வீட்டுக்காரைய பாத்துக்கிறேன். அதே மாதிரி புருஷனை பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிறது தப்பு தானே? அதை கொஞ்சம் எடுத்து சொன்னா நல்லது தானே? ஐயோ, நீ போய் புருஷனை பொண்டாட்டி அடிக்கிறதா? அது பெரிய பாவமாச்சே. தாத்தா, முறைப்படி தாலி கட்டினவன அடிக்காம இருக்கலாம். திருட்டு பயல பொறுக்கியா நான் என்ன செய்ய தாத்தா? அதுவும் பொம்பளை கிட்ட வந்து பொறுக்கித்தனத்தை காட்டுறவன நம்ம என்ன செய்யணும்? விளக்கமாத்த கொண்டு உச்சி மண்டையில 4 சாத்து சாத்தணும். அதத்தான் நானும் செஞ்சேன். அம்புட்டுதான். திருட்டு தாலி கட்டுமன அடிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அவன் கூட சேர்ந்து வாழ்றது தான் தப்பு. என்னோட விஷயத்துல தாலி என் கழுத்துல எப்படி ஏறி இருந்தாலும் இவன் தான் என் புருஷன். என் அப்பாவை விட ரொம்ப பாசமா பாத்துக்கிறான். இவன் கிடைக்க நான் புண்ணியம் செஞ்சிருக்கணும் தாத்தா. தாத்தா, நீ ஒன்னும் கவலைப்படாத. கட்டின பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கிடுவேன். இத பாரு, நீ இத கோவில்ல வச்சு சொல்ற, அத மறந்துடாத. இல்லை, இது என்ன கோயில்ல வச்சு சொல்றது? எங்க வேணா வச்சு சொல்லுவேன். என் பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு பாத்துக்கிடுவேன். நீ வேண்டா பாரு, தங்கச்சிகளோட வாழ்க்கையெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் பிறகு ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம வாழ்க்கையில தான். சாமி, நீ சொன்னதே எனக்கு போதும். இங்க ரொம்ப காலமா யாரும் வராம ஒரே குப்பையும் கூலவுமா இருக்கு.
முதல்ல அம்புட்டு பேருமா சேர்ந்து இந்த இடத்த சுத்தம் இதோ பண்ணுங்க. இப்ப ஆரம்பிச்சிடுறோம் சின்னையா. அண்ணே அங்க பாருண்ணே, உரலு அம்மின்னு எல்லாம் ஏட்டிக்கு பொடியா கிடக்கு. எல்லாத்தையும் நீதான் சரி பண்ணு. பண்ணிருந்தா ஏட்டி, நீங்களும் ஆளுக்கு ஒரு விளக்கு மாத்த எடுத்துக்கோங்க. சாமி இடம், அன்னமாரி இடம், மாவு இடிக்கிற இடம், அம்மி அரைக்கிற இடம் எல்லாத்தையும் நாம தான் சுத்தம் பண்ணணும். சரியா? வாங்க. சரி, எல்லாத்தையும் வேற யாரு? வாங்க. அதை எடுங்க. என்னல இங்க எதுக்குல எடுத்துட்டு வந்தீங்க? அங்க போட வேண்டியதானே? இல்ல வெட்டுக்கிளி, இது பத்தாதுல இது. ஏப்பா, குட்டி அணையில மொத்தமா வந்து இறங்கி இருக்குப்பா. நாங்க 2 பேரும் ஒத்தையில தூக்கிட்டு வர முடியாதுல, கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிட்டு வரோம்ப்பா. இல்ல வெட்டுக்கிளி, மாவு இடிக்கிற உலக்கை எடுத்து வச்சியா? அது வண்டியில நான் எடுத்து வச்சிட்டேன். இந்த விறக வச்சிட்டு நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போ, அது வேணும். சரி வால. சரி அணைச்சு அங்க போடுவோம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? அத பார்த்துட்டு தானே வந்தேன். மே ஹெல்ப் யூ? நான் வேணா கூட்டவா? அங்க பாரு, காவச்சாமி கையில அருவா இருக்கு. கோபம் வந்தா விளக்க மாத்த எடுக்க மாட்டேன். அந்த அருவாவை புடுங்கி கெடா வெட்டுற மாதிரி வெட்டி போடுவேன். பரவாயில்லையா? ஏட்டி, உனக்கு எதுக்கு இம்புட்டு கோவம்? ஒரு நல்லது செஞ்சவனுக்கு நன்றி சொல்ல வேணாம். அவனை திட்டாமலாவது இருக்கலாம்ல. எதுடா நல்லது? ஒரு பொண்ணோட கழுத்துல அனுமதி இல்லாம தாலி கட்டிட்டு வெக்கமானமே இல்லாம அது நல்லதுன்னு வேற சொல்லுத. நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா? அதை ஏன் காட்டினான்னு கொஞ்சம் பொறுமையா கேட்கணும், கொஞ்சம் சொல்றதையாவது நம்பணும். அதான் படிச்ச பொம்பளைக்கு அழகு. எல்லே, நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பொம்பளை. நீ 1000 காரணம் சொன்னாலும் என் கழுத்துல தாலி கட்டினதா நான் மன்னிக்கவே மாட்டேன். இப்ப நீ போக போறியா இல்லையா? போறேன்டி, போறேன். ஆனா ஒரு நாளும் உன்னை விட்டு கொடுத்து போகவே மாட்டேன். அது மட்டும் உண்மை. நீ கெட்ட கேட்டுக்கு என்னைய விட்டு கொடுக்க மாட்டியா? ஒழுங்கா போயிடு. ஏப்பா இந்தாப்பா. இல்ல உடம்புடி போய் எங்கல? ஐயோ போச்சுடா, அத மட்டும் மறந்துட்டு வந்துட்டேன். என்னல நீ இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் வேற ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க, அதையும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏப்பா அந்த பூ கூட முதல்ல எடுத்துட்டு. சரி, ஒத்தையில எல்லாம் விறகு இறக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்தாரியா இருக்கிறது நான் ஒத்த ஆளு. எம்பிட்டு வேலையை தான் நான் செய்ய. அப்பாரு பூ கொண்டு வர சொல்றாரு, நீ விறகு கொண்டு வர சொல்ற. நான் இப்ப என்னத்தை தான் செய்ய? நீயே சொல்லு. பூவை நான் எடுத்துக்கிட்டேன், நீ போய் அவன் கூட விறகு எடுக்கு. ஏல நீ வேற பிள்ளை எல்லாம் குளிச்சுட்டு மஞ்சள் சேலை கட்டிட்டு தீச்சட்டி எடுக்க வருவாளுங்க. அவளுக்கு தலையில வைக்கிறதுக்கு பூவும் வேப்பலையும் வேண்டாமா? இல்லை, நீ போய் முதல்ல விறகு எடுக்கு. சரி சரில போ, உனக்கு பூ தானே. நான் போயிட்டு விறகு எடுக்கிற இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்படியே பூ எடுத்துட்டு வரேன். இல்லை நீ போல, நான் போய் விறகு எடுக்கிறேன். எப்போ நீ கூப்பிடு, அவளுக்கு வரும்போது சொல்லி நான் எடுத்துட்டு வருதேன். பூவை மறந்துடாம எடுத்துட்டு வந்துரு. யார் நீங்க? உங்களை தான் கேக்குற, யார் நீங்க? அண்ணா, எங்களுக்கு குலசாமி தானே. ஓ, அதான் கும்பிட்டு போலாம் வந்தோம். அப்படியா? உங்களுக்கு இதுதான் குலசாமியா? ஆமாங்கண்ணே, ஆமாங்கண்ணே. ரொம்ப நல்லதா போச்சு. நாங்களும் இங்க குலசாமியை கும்பிட்டுட்டு தீச்சட்டி எடுத்துட்டு மாவிளக்கு எடுக்கலாம் தான் வந்திருக்கோம். எப்பா மறக்காம கடைசியில வந்து இந்த மாவிளக்கு வாங்கி சாப்பிட்டு போங்க. சரிங்கண்ணே, சரிங்க. அண்ணா, அந்த குளம் எங்கிட்ட இருக்கு? அந்த ஒத்தடி பாதை இருக்குல்ல, அது வழியா போனீங்களா குளம் வந்துடும். சரிங்க.
மொத்த குடும்பமும் ஒண்ணா இருக்காங்க. வைஜெயந்தி மேடம் சொன்ன மாதிரி சண்முகத்தை போட்டு தள்ளியே ஆகணும். ஆள் அதிகமா இருக்காங்கண்ணே. ஒருவேளை முடியலனா அந்த கும்பல்ல எம்புட்டு பேரை போட்டு தள்ளணுமோ அம்புட்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அண்ணே சண்முகத்தை எப்படி போடுறது? டேய், எப்படி அவன் குளத்து பக்கம் வருவான்ல, சரிண்ணே, அவன் கழுத்துல துண்டை போட்டு அப்படியே இறுக்கி சுத்தி குளத்துக்குள்ள அமுக்கி கொன்ற வேண்டியதான். சரிண்ணே, வா குளத்து பக்கம் போலாம். இதத்தா மஞ்சள் எடுத்து அம்மியில வை எல்லாத்துக்கும். கெட்டி நல்ல விரலி மஞ்சள் உடைச்சு அரைக்கணும் டீ. 7 கன்னிமாரையும் குளிர குளிர மஞ்சளை பூசி குளிப்பாட்டணும், பாத்துக்கோங்க. மா என்ன அம்மியில அரைக்கிறது எப்படின்னு கூட எனக்கு தெரியாதே. கெட்டி இதெல்லாம் ஒரு விஷயமாட்டி, நான் செய்யறத பார்த்து நீங்களும் செய்யுங்க, அது போதும். ஏன் பெரியம்மா, நான் வேணா எல்லாரும் அரைக்கிறதுக்கு முன்னாடி அம்மிக்கல்ல வச்சு கொஞ்சம் மஞ்சளை இடிச்சு வச்சிருவா? கெட்டி நீ சும்மா இருடி. நேத்தி கடனை அவங்களுக்கும் எனக்கும் தான். அவங்க தாண்டி மஞ்சளை இடிக்கணும். சரி நீங்க வாங்கட்டி, வந்து மஞ்சள் அரைங்க வாங்க. அக்கா பாத்து வாக்கா. மஞ்சள் அரைக்கிறப்போ ஹஸ்பண்டும் சேர்ந்து உதவி பண்ணலாமா? ஏன் அத்த, ஆதிக்குலசாமி கோவில்ல கோழி ஆடுதான் பலி கொடுக்கணுமா? இல்ல அம்மி கல்லால மனுஷ மண்டைய அடிச்சு பலி கொடுத்தா தப்பாயிடுமா? இது உனக்கு தேவையாலே? வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. ஏட்டி சும்மா இருக்க மாட்டியா நீ? கண்டதை உளறிட்டு இருக்க. கெட்டி செந்தாமரை, சொல்லுங்க பெரியம்மா. எல்லாரும் அரைக்க அரைக்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய ஊத்தணும். சரி. இந்தாரு, ரொம்ப ஊத்துனா வழிஞ்சு போயிரும். கவனமா ஊத்தணும். சரி பெரியம்மா, நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க டி, நான் எப்படி அரைக்கிறேனோ அதை பார்த்து அப்படியே அரைங்க, பாத்துக்கோங்க. முதல்ல மஞ்சளை நல்லா இடிச்சுக்கணும். கொஞ்சமா ஊத்துட்டி. கெட்டி மஞ்சள் எல்லாம் செதறி போகுது பாரு. நீயே அரைக்கலாம்ல, என்னையே அரைக்க சொல்ற. சரி. பாதியை கீழே கொட்டிட்டேன்னா அதெல்லாம் யாருட்டி எடுப்பா? பாத்து. அந்த கனிக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துமா? பாத்து கொஞ்சமா அடடடடா. இல்லே உடம்புடி, வீட்டு பொம்பளை பிள்ளைங்களா அம்மியில மஞ்சள் வச்சு அரைக்கிறத பார்க்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்கலாம். நீ சொல்றது சரிதான் சண்முகம். எப்ப இந்த மஞ்சத்தூள்லாம் பாக்கெட்ல வர ஆரம்பிச்சதோ அப்பவே வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களா இந்த அம்மிக்கல்ல தூக்கி வெளில போட்டாங்க. ஏதோ பாலடைஞ்ச கோயில் சடங்கு சாங்கியம் அம்மிக்கல்ல கிடக்குது, அம்பிடுத்தேன். இல்ல கனி, நீ என்னமா அரைக்க? உனக்கு அரைக்கலாம் வருமா? இல்ல என்ன நல்லா சம்மணம் போட்டு அரைக்கீங்க? இல்ல அங்க பாரு அத்தைய, அந்த மாதிரி பொசிஷன்ல உட்காந்து அரைக்கணும்ல, அப்பதானே சுலபமா வரும். அங்க பாரு, அங்க பரணி டாக்டர்மா பாரு, நல்லா சாப்பிடுற மாதிரி சம்மணம் போட்டு உட்காந்து அரைக்கா. சரி கமான், சீக்கிரம் யாரு நல்லா பாஸ்டா இருக்கீங்கன்னு பாப்போம். வேக வேக, ஸ்லோவா ஆகுது. இல்ல ரத்னா, என்ன ஸ்லோவா இருக்க? பாஸ்டா. ஏல இல்லையே, குளிச்சுட்டு தீச்சட்டி எடுக்கிறதுக்கு மஞ்சள் துணி கட்டு வந்துடுவாங்க. அவங்க தலையில வைக்கிறதுக்கு பூவும் வேப்பலையும் கேட்டதுன்னு எங்க? இலே வெட்டிக்கலே அண்ணே சொல்லுனே. இல்ல இந்த பூ எங்கல? அண்ணே வண்டியில இருக்குனே. அண்ணே வெளியே வாடிடும்லனே, அதான் வண்டியிலே வச்சிருக்கேன். அப்போ இந்த பூவை வெளியில வச்சா வாடிடான், தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இப்போ வண்டியில இருக்கட்டும். நீ வேணா போய் நெல்லு மூட்டை வேணா எடுத்துட்டு வா. நானே போய் எடுத்துட்டு வரேன், நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க. நெல்லு குத்த உலக்க வேண்டாமா? உலக்கையே எடுத்துட்டு வரேன். ஏண்டி மஞ்சள் தானே அரைக்கிற,
எதுக்கு வெங்காயம் உரிக்கிற மாதிரி கண்ணுல தண்ணி வருது? என் விதியை நினைச்சேன் அழுத. இப்ப என்ன? ஏய், நிதானமா கேள்வி கேட்டா எல்லா பொம்பளைங்களுக்குள்ளயும் 1000 வருத்தம் இருக்கும்டி. உன் புருஷன் உன் கூட இல்ல, அதனால நீ ஒன்னா வாழல. என் புருஷன் என் கூடயே தான் இருக்கான். நாங்க என்ன ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோமா? அம்மா வாழ்க்கையை எடுத்துக்கோ, அதுலயும் 1000 சிக்கல். அவ்வளவு எதுக்கு? அதோ நிக்கிறாங்களே சப்த கன்னிகள், நிஜமா வாழ்ந்தவங்க தானே. 100 வருஷமா எதுக்கு கல்லா மாறி இங்கேயே நிக்கிறாங்க? அவங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை தாங்க முடியாம சூசைட் பண்ணதுனால தானே. அவங்க செத்தா தெய்வமா கொண்டாடுறாங்க. நமக்கெல்லாம் அப்படி கொடுப்பன எதுவும் கிடையாதுக்கா. இருக்கிறத வச்சு வாழ்றது எப்படின்னு கன்னிமார சாமியை பார்த்து கத்துக்க. அம்புட்டுதான். இல்ல கனி வாய் தாம்ல ஆடுது, கை ஆட மாட்டேங்கி. யாரு ஃபர்ஸ்ட் அரைக்குதான்னு பாரு பாப்போம். அத்தை பாரு எப்படி மிக்ஸி மாதிரி அரைக்கி. அண்ணாச்சி அப்படிங்க அண்ணாச்சி. இல்ல சிவபாலா, இந்த மூட்டை கொஞ்சம் இறக்கல. பொம்பளை பிள்ளை எல்லாம் மஞ்சள் அரைக்கிட்டோம். அதுக்குள்ள நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கும் மாவுளக்கு எடுக்கிறதுக்கும் நெல்லை குத்தி வச்சிருவோம். நாமளா? அரிசி குத்துறதும் பொம்பளைங்க வேலை தானே மாமா? ஆமா, எல்லா வேலையும் பொம்பளைகள் மட்டும்தான் செய்யணும். திங்கிறது மட்டும் ஆம்பளைகள் வேலை. ஆளப்பாரு, இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை தான் நெல்லு குத்தணும். புரியுதா? இல்ல வெட்டுக்கல எப்பா ஆளுக்கு ஒரு உலகை எடுத்து. சரிப்பா. இந்த அடிவா இல்ல ஆளுக்கு ஒரு உலகை கொடுத்துட்டியா? நெல்ல குத்துறப்ப தலைமுடி கீழே விழுந்துட கூடாது. எல்லாரும் முண்டாசு கடிக்கும் முதல்ல. கைய உள்ள விட்டாதல. சரிப்பா. இல்ல வெட்டிக்கிளி, அரிசி போறேன்னு அம்மிக்குள்ள விழுந்துடாத. மண்டை பத்திரம் பாத்துக்க. பிரசிடென்ட் சர்வால், நீங்க தான் மத்தவங்களை விட அதிகமா நெல்லு குத்தி அரிசி எடுக்கணும், பாத்துக்கோங்க. இல்லை முதல்ல நீ மஞ்சளை நல்லா மை மாதிரி அற. எங்க வேலையை நாங்க பாத்துக்குதான். இல்ல சிவபாலா, உங்க நைனா வந்திருக்காரு. அவரு கையில ஒரு உலக்கையை கொடுத்து குத்த சொல்ல. சும்மா தானே நிக்கிறாரு. வெட்டி பையில வேண்டாம், இந்த நக்கல் பேச்செல்லாம் ஏன்ட்ட வேண்டாம். எங்க பரம்பரையிலேயே ஆம்பளைங்க களத்து மேட்ல நெல்லு குத்துற பழக்கமே கிடையாது. ஒன்லி சூப்பர்வைசிங். இல்ல சௌந்தரம், உன் மவன் இந்த சோடா புட்டிக்கு எவ்வளவு சொன்னாலும் அறிவே வராதா? வா வா. என்னல இது? ஒரு ஆள் அதை செய்வான், ஒரு ஆள் இதை செய்வானுங்க. ஆரையுமே காணுங்க. அங்கதான் இருப்பானுங்க, எல்லாத்தையும் கலட்டிடுவானுங்கிற மாதிரி எல்லாம் பேசினாவ. இங்க ஒத்தனையும் காணும். போன போட்டு பாப்போம். சொல்லுங்க சார். இங்க பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உங்க ஆளுங்க யாரையும் காணும். ஆளுங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. உங்க கண்ணுக்கு தான் தெரியல, தெரியவும் மாட்டாங்க. நாங்க தேடி பார்த்துட்டு மேடம், காணுமே. அதான் சொன்னேனே சார், உங்க கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. நான் போனை வச்சுட்டுங்களா?
இன்னில்ல இது என்னாச்சுங்க ஐயா? என்னவோ அவங்களா பேசிட்டு போனை வச்சுட்டாங்க, என்னன்னு தெரியலையே. டேய் நல்லா கவனிச்சுக்கங்கடா. அங்க கோவில்ல ஆம்பளைஞ்ச கூட்டம் நிறைய இருக்கும். யாரையும் ஒண்ணும் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். இது ஏரி, அக்கம் பக்கம் யாருமே கிடையாது. இங்க வச்சு ஈஸியா தூக்கிடலாம். தூக்கிடுவா இல்ல மட்டையானே? டேய் கொலை தாண்டா பண்ணணும். சரிண்ணே. எல்லா பொம்பளைங்களும் தண்ணிக்குள்ள இறங்குனதும் ஓடி போய் அப்படியே கழுத்தோட சேர்த்து தண்ணிக்குள்ள வச்சு அமிக்கிறணும். சாகுற வரைக்கும் கழுத்துல இருந்து காலை எடுக்க கூடாது. சரிண்ணே. டேய் வர்றாங்கடா. நாங்க எல்லாரும் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ இந்த ஆதிகுலசாமி கோயிலுக்கு வரத்துக்கு அம்புட்டு பயமா இருக்கும். ரோடே இருக்காது. ஒத்தையடி பாதையிலயும் வண்டி பாதையிலயும் தான் நடந்து வரணும். இப்ப பாரு, ஒரே ரோடும் காருமா ஆயிப்போச்சு. நேரா கோயிலுக்கு பக்கத்திலேயே வந்து இறங்கிடலாம். ஏமா ஏரி ரொம்ப ஆழமாமா? நாம கரையோரமா நின்னு தானடி குடத்துல தண்ணி எடுக்க போறோம். உள்ள இறங்கி போனாதானே ஆழத்தை பத்தி கவலைப்படணும். அப்படியே யாராவது உள்ள விழுந்தாலும் நான் காப்பாத்திருவேன். எனக்கு நீச்சல் தெரியும். ஹெட்டி, எல்லாருமே ஒன்னாதான் தண்ணியில இறங்கணும். குடத்தை வச்சு ஒரு அலசு அலசிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி எடுக்கணும். கேட்டியலா? சரியா அத்தை. சரி வாங்கட்டி.